நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு வெல்லுவோம். 5 ஆண்டுகள் இருக்கு உனக்கு. நீ அந்த களத்தை விட்டு வெளியேறாத. 5 ஆண்டுகள் வேலை செய்ய மக்களோட மக்களாக நில்லு. இது ஒரு திரை கவர்ச்சியில் ஒரு இது மாதிரி பண்ணிடுச்சு. சனா ஏமாந்துருச்சு. அவர் ஆட்சியில் உட்கார வைக்கணுச்சு. அப்புறம் அவர் ஆட்சியில் வாழ்ந்து பார்த்துருவாங்கல்ல. அடுத்து நமக்கு தான் வாய்ப்பு. தைரியமாக இருக்கு. களத்தை விட்டு வெளியேறாத. சராசரியாக ஒரு 10,000 வாக்கு வச்சுங்க சார். ஒரு தொகுதியில் வந்து 10,000 வாக்குகள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? எந்த விதமான செலவினங்களும் இல்லாமல் வாக்குக்கு காசு கொடுக்காம முழுக்க ஒரு கொள்கையை மட்டுமே வச்சு எந்த கவர்ச்சி அரசியலும் இல்லாமல் 10,000 வாக்குகள் பெற்றாலே பெரிய விஷயம். தேர்தலில் வந்து சினிமா வந்து கவர்ச்சி அலைன்னு ஒன்று இருக்குது. அந்த அலையிலையும் உங்களுக்கு ஒரு 16,000 வாக்குகள் விழுது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எவ்வளோ கான்கிரீட்டாக இருக்குது. அப்போ அந்த நீங்கள் களத்தில் வந்து நீங்கள் வந்து விலகி போகக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்கள் களத்தில் இன்னும் தேவைன்னு மக்கள் சொல்கிறாங்க. நாம் தமிழர் வந்து இந்த களத்துக்கு தேவைன்றதை வலியுறுத்துறது தான் இந்த ரிசல்ட். நீங்கள் சொல்லலாம், நான் 8 இருந்து 4 ஆயிடுச்சு, 4 16 ஆகும். களத்தில் இருக்கணும், உறுதியாக நிற்கணும். இப்போ எதிர்ப்பு அரசியல்னு ஒன்று தமிழ்நாட்டுக்கு தேவை. யார் பண்ணுவாங்க? அப்போ இங்கே ஆதரவும் கிடையாது, வாபஸும் இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு முழுக்க ஒரு எதிர்கட்சியாக வந்து செயல்படுறது யாருன்னு கேட்டால் நாம் தமிழர் தானே. அவங்க வந்து உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் களத்தில் வந்து எதிர்த்து நிற்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறதுனா மக்கள் பிரச்சனை களத்தில் சொல்கிறேன். மக்களுக்கான பிரச்சனை களத்தில் இருக்கிறது யார்? நாம் தமிழர் தானே. வேற எந்த கட்சி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஒரு கட்சி யோசிச்சு கூட சொல்லுங்க. இல்லைங்க, வேற ஒருத்தர் இருக்கிறாங்க களத்தில். யார் இருக்கிறாங்க? எல்லாருமே இன்னைக்கு கூட்டணி சார். அதிமுக ஆதரிக்குது, திமுகவும் மறைமுகமும் ஆதரிக்குது, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆதரிக்குது, காங்கிரஸ் ஆதரிக்குது, பாஜகவும் ஆதரிக்குது. யார் எதிர்க்கிறது? யார்? கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க சார். இப்போ தான் 200 கூட்டத்தில் பேசிட்டு இப்போ தான் மனுஷன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீண்ட காலம் தேவை இருக்குல்ல, சீமானுடைய தேவை நீண்ட காலம் இருக்குல்ல. கொஞ்சம் ரெஸ்ட்டில் விடுங்க. 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். மீண்டும் களத்துக்கு வரணும். ஓய்வு தேவை மனுஷனுக்கு. களத்தில் வந்து 200 கூட்டங்களில் கலந்துட்டு இருக்கிறாரு சார். ரெஸ்ட் வேணும் சார். அவருக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அவர் பேசுறது என்ன ஆடியோவில் வந்து வெளியிடுறாரா? அந்த ஆடியோ இருக்கிறாங்க, அது இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு புரிஞ்சுங்க. நீங்கள் எப்படி களத்தில் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து விசிக ஆதரவு தருது, கம்யூனிஸ்ட் ஆதரவு தருது. அப்போ இந்த விசிகா கம்யூனிஸ்டும் சேர்த்தே எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. இந்த கம்யூனிஸ்டும் சேர்த்து எதிர்க்கணும், விசிகாவும் சேர்த்து எதிர்க்கிற கடமை யாருக்கு? நாம் தமிழ் தானே இருக்குது. திமுக எதிர்க்கணும். திமுக தானே சிக்னலை கொடுத்துருந்தாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு பார்வை இல்லையா? நான் கேட்குறேன். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற சீமானையும் என்ன செய்யணும்? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தேர்தல் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்ஸ் வந்துச்சு. 8% 4% நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு வங்கி வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்மறையான விமர்சனங்கள் வச்சாலும், களத்தில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களாக பங்கேற்றவங்களுக்கு வந்து சீமானவர்கள் நேரடியாக அழைப்பு விடுத்து பேசியிருக்காரு. சில ஆடியோக்களும் இப்போ வெளியாகிருக்கு. வேட்பாளர் வந்து தைரியமாக இருங்க, நம்ம மீண்டும் எப்பவும் போல் களத்தில் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கள அரசியல் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அவங்கள முன்னிறுத்திருக்காங்க. இது நாம் தமிழர் தம்பிகள் மத்தியிலேயே வரவேற்பையும் பெற்றிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு. இது எப்படின்னா, சராசரியாக ஒரு 10,000 வாக்கு வச்சுங்க சார். ஒரு தொகுதியில் வந்து 10,000 வாக்குகள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? எந்த விதமான செலவினங்களும் இல்லாமல் வாக்குக்கு காசு கொடுக்காம முழுக்க ஒரு கொள்கையை மட்டுமே வச்சு எந்த கவர்ச்சி அரசியலும் இல்லாமல் 10,000 வாக்குகள் பெற்றாலே பெரிய விஷயம். அந்த ஆவடி பகுதியில் நேற்றைக்கு ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், அங்கே களத்தில் போட்டிகிட்ட வந்து ஒரு பெண் வேட்பாளர் வந்து 16,000 வாக்குகள் பெற்றுக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில், நீங்கள் ஆவடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அறியப்பட்டவங்களாக இருப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஆவடி பகுதியிலேயே வந்து தொகுதியிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றா அவங்க அறிமுகம் இருக்கலாம், அங்கே வாக்குகள் வரலாம். அப்போது அதை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வாக்குகள் வரலாம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்காக வந்து ஒரு வேட்பாளருக்காக ஒரு 1000 வாக்கு. ஆனால் முழுக்க ஒரு கட்சியின் கொள்கையை விரும்பி, சித்தாந்தத்தை விரும்பி ஒரு 10,000 வாக்குகள் பெற்றாலும் பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. பணம் கொடுக்காம, பெரிய செலவினங்கள் எதுவும் பண்ணாமல், இல்லையா? அப்போது ஒரு பிரச்சாரத்தை மட்டுமே முன் வச்சு, இத்தனையும் சினிமா கவர்ச்சி எதுவுமே இல்லாமல், இப்படி பல விஷயம் இல்லாமல் ஒரு 10,000 வாக்குகள் பெற்றாலே பெரிய விஷயம் சரண். அப்போ 16,000 வாக்குகள் வந்து பெற்ற ஒரு தொகை. அந்த மாதிரி இருந்துன்னா, இத்தனைக்கும் களத்தில் மிகப்பெரிய சினிமா கவர்ச்சி இருக்குது. அரசியல் இந்த தேர்தலில் வந்து சினிமா வந்து கவர்ச்சி அலைன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அது மெல்லிய அலையாக இருக்கட்டும், சுனாமி அலையாக இருக்கட்டும், எந்த அலையாக இருக்கட்டும், ஆனால் கவர்ச்சி அலைன்னு ஒன்று இருக்குது. அந்த அலையிலையும் உங்களுக்கு ஒரு 16,000 வாக்குகள் விழுது. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ எவ்வளோ கான்கிரீட்டாக இருக்குது.
அப்போ அந்த நீங்கள் களத்தில் வந்து நீங்கள் வந்து விலகி போகக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்கள் களத்தில் இன்னும் தேவைன்னு தானே மக்கள் சொல்கிறாங்க. 16,000 வாக்களித்த ஒரு தொகுதிக்கு நான் சொல்கிறேன், சாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அப்படி இன்னும் பல தொகுதி சொல்ல முடியும் நம்மளால். அப்போது இந்த இடத்துல நாம் தமிழர் வந்து இந்த களத்துக்கு தேவைன்றதை வலியுறுத்துறது தான் இந்த ரிசல்ட்டு. நீங்கள் சொல்லலாம், நான் 8 இருந்து 4 ஆயிடுச்சு, 4 16 ஆகும். களத்தில் இருக்கணும், உறுதியாக நிற்கணும். இப்போ எதிர்ப்பு அரசியல்னு ஒன்று தமிழ்நாட்டுக்கு தேவை. யார் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற திமுக கூட்டணி கட்சியில் ஜெயிச்ச கட்சிகள்லாம் அங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார்? துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரு, எங்கள் கூட்டணி கட்சிகள் தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எல்லாமே ஒரே குட்டையில் ஒரு மட்டை ஆயிடுச்சு. உண்மையாக இல்லையா? உண்மையாக இல்லையா? எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்று மட்டை ஆயிடுச்சு இல்லையா? நாளைக்கு அவங்க எதிர்ப்பு நிலைப்பாட்டை மாற்றிக்கலாம். நாளைக்கு திடீர்னு வந்து மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஏதாவது குறுக்கோழியில் வேறு ஏதாவது வந்து பண்ணி அவங்க மெஜாரிட்டி கிடச்சிருச்சுன்னா அடுத்து அவங்க நிலைப்பாடு வந்து மாற்றிக்கலாம். கொடுத்த வந்து நாங்கள் வந்து ஆதரவு வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லலாம். அப்போ இங்கே ஆதரவும் கிடையாது, வாபஸ் இல்லாத ஒரு இடத்துல வந்து பார்த்தா முழுக்க ஒரு எதிர்கட்சியாக வந்து செயல்படுறது யாருன்னு கேட்டால் நாம் தமிழர் தானே. அவங்க வந்து உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் களத்தில் வந்து எதிர்த்து நிற்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறதுனா மக்கள் பிரச்சனை களத்தில் சொல்கிறேன். மக்களுக்கான பிரச்சனை களத்தில் இருக்கிறது யார்? நாம் தமிழர் தானே. வேறு எந்த கட்சியும் நீங்கள் சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது ஒரு கட்சி யோசிச்சு கூட சொல்லுங்கள். இல்லைங்க, வேறு ஒருத்தர் இருக்கிறாங்க களத்தில். யார் இருக்கிறாங்க? எல்லாருமே இன்றைக்கி கூட்டணி சார். அதிமுக ஆதரிக்குது, திமுகவும் மறைமுகமாக ஆதரிக்குது, கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆதரிக்குது, காங்கிரஸும் ஆதரிக்குது, பாஜகவும் ஆதரிக்குது. யார் எதிர்க்கிறது? யார்? இப்போ புரியுதுங்களா? சில பேர் வந்து ஊடகங்கள் நிலைப்பாடு வேறு, ஊடகங்களை உட்காந்து பேசுறது வேறு சார். ஊடகங்கள் நானும் பேசுகிறேன், மாரிதாசன் பேசுகிறாரு, பாரிசாலம் பேசுகிறாரு, இன்னும் 4 பேர் வந்து ஊடகத்தில் பேசுகிறது, ஒரு 10 பேர் பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது. நேற்று எதிர்த்தவன் இன்றைக்கி ஆதரிக்கிறான். ஒரே நாள் தோசை திருப்பி போடுறான். புரியுங்களா? ஒருத்தர் என்ன செய்யறான்? பயத்தில் என்ன செய்யறான்? போகிற இடத்துலலாம் வாழ்த்து வந்து முதலமைச்சருக்கு வாழ்த்துன்றான். ஏன்னா ஒரு சேனலை வாழ்த்து சொல்லிட்டேன்ல, எந்த சேனலை கூப்பிட்டாலும் முதல்வர் கேட்டால் முதல்வர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், முதல்வர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள்ன்றான். காரணம் அவ்வளோ பயத்துறக்கிறான். ஏன்னா அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோம். நம்ம ஓவராக பேசிட்டோம். ரொம்ப ஏதாவது நமக்கு வந்து பிரச்சனை ஏதாவது வந்துடுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊடகத்தை கூப்பிட்ற ஊடகத்திலான்னு கேட்டால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்றான். அது ஒரு தடவை சொன்னால் முடிஞ்சிச்சு. ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்று 2 நாள் ஆச்சு, திரும்பி வாழ்த்து சொல்லிட்டு கிடக்குறீங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? இந்த மாதிரி தான் சில பத்திரிகை ஊடகங்களில் பேசுகிறவங்க வேறு சார். நேற்றும் எதிர்த்தார், இன்றும் எதிர்த்தார், நாளையும் எதிர்க்கிறாரு. அது தெரியுது யார்? மாரிதாஸ் கிட்ட. இப்போ நானும் அந்த நிலைப்பாட்டு தான் இருக்கிறேன். நேற்றும் எதிர்த்து, இன்றும் எதிர்த்து, நாளையும் எதிர்ப்பேன். ஏன்னா வந்து ஊடகத்தில் இருக்கிற சில பேர் இருக்கிறாங்க, அது மாரிதாஸ் நாளையும் எதிர்ப்பாரான்னு தெரியாது, ஆனால் இன்றைக்கி எதிர்க்கிறார் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 சோத்துக்குள்ளே இருந்து ஆதரிக்கிறது எதிர்க்கிறது வேறு. ஆனால் களத்தில் நம்ம இல்லை. களத்தில் நிற்கிறது யார்? என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். களத்தில் நான் இல்லை ஆதரித்து ஊடகங்களில் பேசுகிறது என் பணி, அது நான் செய்கிறேன். ஆனால் களத்தில் மக்கள் பிரச்சனைக்கு எதிர்த்து போராடுறது நான் இங்கே குரல் கொடுக்கலாம் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு. அங்கே களத்தில் நின்று மக்களுக்கு வந்து மக்களோட நின்று போராடுறது யார்? அது நாம் தமிழர் தானே. அதுதான் சீமான் சொல்கிறாரு, இந்த களத்தில் வந்து யாரும் விலகி போகாதீங்க, களத்தில் நில்லுங்க, இது தற்காலிகமான வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் வாக்களிச்சிருக்கிறாங்கன்றாரு. இது ஏன் வந்து கடந்த தேர்தலில் வந்து ஏன் சொல்ல? இதே திமுக ஏன் சொல்ல? திமுக வந்து ஒரு கோட்பாட்டில் ஒரு சித்தாந்தத்தில் நிற்குது. அங்கே சித்தாந்தம் தான் பெருசாக கவர்ச்சி அரசியல் சொல்ல முடியாது. ஜெயலலிதாவே இருந்தாலும் கூட கவர்ச்சி அரசியல் செய்யும். அந்த ஜெயலலிதாவுக்கு தனி கவர்ச்சி இருக்குது, அது வேறு. ஆனால் அங்கே நின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தம் தானே. அதிமுகவும் திராவிடத்தை பின்பற்றது தானே. ஜெயலலிதாவோட நிலைப்பாடுகள் மாறி இருக்கலாம், கரசவைக்கு கல் அனுப்புனாங்கன்ற கதைலாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரியார், அண்ணா, அந்த வழி எம்ஜிஆர், அந்த வழியில் தானே வந்து அதிமுக இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. இல்லை, யார் வந்தாலும் கொள்கை தலைவர். எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துக்கலாம், கொள்கை தலைவராக சேர்த்துக்கலாம். அடுத்து இவிஎம் மிஷினை கூட சேர்த்துக்கலாம் கொள்கை தலைவரா. புரியுது? கரெக்டாக சொல்கிறது அப்படிதான் இருக்குது. ஸோ இதுதான் இங்கே நம்மளுடைய வேலையை செய்யணும். ஒரு வன்மத்தோடு வந்து எதிர்க்கணுன்றது கிடையாது. ஒரு ஆபாச சொற்களை குறித்து வந்து விஜயை திட்டணுன்ற நோக்கம்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில்
முதலமைச்சராக அவருடைய பணி. நேற்று நடிகராக இருந்தார் நம்ம வந்து வசைபாடணும், சரிங்களா? இன்றைக்கி முதலமைச்சர் இருக்குன்னா ஆட்சி அதிகாரத்தில் என்ன தப்பு பண்ணுறாரு, அதை தான் நம்ம வந்து கழுகு கண்ணோட பார்க்கணும். கரெக்டாக அதுதான் நம்ம உற்று நோக்கணும். நம்ம பணி அதுதான். இப்போ ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ நம்ம நடிகரை பிடிச்சி தூக்கக்கூடாது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு? ஜோசியக்காரத்துக்கு பதவி கொடுத்துருக்காரு. அது எப்படி கொடுத்தாரு? பெரியார் கொள்கை தலைவரை வச்சு. எப்படி இதை நம்ம பேசணும்ல. என்னங்க நீங்கள் திராவிடம் ஒரு கண்ணு, நீங்கள் தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்த 3வது தள்ளிட்டாங்க, மௌனமாக இருக்கிறீங்க. அதை பேசு. பெரியாரை வச்சு கொள்கை தலைவர் சொல்லிட்டீங்க, ஜோசியக்காரர் கூட்டு வந்து பதவி தரீங்க, அதை பேசு. இப்போ ஆட்சியர்கள் அதை விட என்ன, சரிங்க 717 கடையை மூடிட்டீங்க சார், ரொம்ப வந்து வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சூப்பராக பண்ணிட்டீங்க, அதனால் குடிக்காரன் தெரிஞ்சிடணும் சார் கேட்கணும். இது இல்லை அடுத்து எப்போ சார் மூடுவீங்க? 7000 கடைகளை மூடுவீங்க. 700 கடையை மூட்டிங்க சார், 7000 கடைகளை மூடுவீங்களா மூட மாட்டீங்களா சார் அப்படி கேளுங்க. இப்படி வந்து நம்மளுடைய வேலையை நம்ம துணிச்சலாக தொடர்ந்து செய்யணும் சார், இல்லையா? அப்போ நம்ம கேள்வி கேட்டால் தான் நம்ம களத்தில் நம்ம இருக்கிறன்றதாவது அடையாளம் இருக்கும். நம்ம கேள்வியும் கேட்கலன்னா நம்ம களத்தில் இல்லைன்னு ஆயிடும். புரியுது. நீங்கள் ஒரு ஓரமாக பிளாட்ஃபாரத்தில் நீங்கள் படுத்துனீங்கன்னா கூட சார் அப்பப்போ கையை காலை அசைக்கணும். அசைக்கணும்னு வச்சுக்கிறேன், குப்பை வண்டி வந்து தூக்கின்னு போயிடுவோம், போனான்னு சொல்லிட்டு தூக்கின்னு போயிடுவோம். உண்மைதான், வீடு வாசலே இல்லை, ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒரு ஓரமாக வந்து 10 நாள் லுங்கியை போட்டுட்டு படுத்துட்டு கிடக்கலான்னு வச்சுங்களேன். அசைவே இல்லாமல் இருந்தான்னு வச்சுங்க, அப்பப்போ மாறி மாறி படுக்கணும். அசைவே இல்லாமல் ஒரே மாதிரி படுத்துருந்தான்னா பார்த்தோன்னா இது போனோண்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், கார்பரேஷன் வந்து என்ன செய்யணும், இல்லை அமரர் ஊற்றி வந்து என்ன செய்வோம், தூக்கி உள்ளே போட்டு எடுத்து போயிட்டு சாவு கடைகளை போட்டுருவோம். இது உண்மை. இது அதுதான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கணும், களத்தில் நாம் இருக்கிறோன்றதை காட்டணும். அதை சீமான் சொல்கிறாரு, நாம் இருக்கிறோன்றதை காட்டிக்கிட்டே இருங்க, களத்தில் இருங்க. எல்லாரும் சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நக்கீரன் கோபால் இதோட வந்து மூடிட்டு போயிடுவார், அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு பாருங்கள், நேற்று பேசியிருக்காரு. நான் சொல்கிறேன், இப்போ நான் கூட கேட்டேன், சரிப்பா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா, நம்ம இவ்வளோ கத்துனா அப்படின்னு வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு, சரிப்பா நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய வேலையை பார்த்து நம்ம போகலாம், எது மறுபடியும் போய் பேசணும் அப்படின்னு நினைக்கலாமா? நினைக்க முடியாது. புரியுதா சொல்லு? நினைக்க கூடாதுப்பா. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா வந்து என்னுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு. இப்போ என் வீட்டு எல்லாரும் நாம் தமிழருக்கு வாக்களிச்சிட்டாங்களா என்ன? கிடையாது. இல்லை, வாக்களிக்கிறது அவங்க சுய உரிமை இல்லை. அவங்கவுங்க விருப்பப்பட்டவங்க வாக்களித்தாங்க. திமுகவுக்கு வாக்களித்தாங்க, அதிமுக வாக்களித்தாங்க. புரியுது சார்? ஒரே ஒரு நாம் மட்டும் நாம் தமிழுக்கு ஆதரவு. ஒரு ஓட்டு டிவிக்காகவும் போச்சு எங்கள் வீட்லேயே. சொல்ல முடியுமா? தனிப்பட்ட உரிமை. அது அவங்களுடைய உரிமை. அது நாளைக்கு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். படித்து சொன்னேன் கேட்டிங்களா அப்படிதான் சொல்கிறேன் நான். ஸோ இது ஒரு விஷயம் நல்லா புரியணும். நாம் வந்து எந்த மக்களையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது, வலியுறுத்த முடியும். தொடர்ந்து களத்தில் வந்து கேட்டால் கேட்க முடியும், வலுக்கட்டாயமாக பறிக்க முடியாது. வாக்கை நல்லா புரியணும். நம்ம சொல்ல முடியும், இவங்களுக்கு வாக்களிக்காதீங்க, இந்த வாக்களிச்சிங்கன்னா உங்கள் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும், இப்படி தான் ஆகும், இவங்க வந்து இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வாதிகாரியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க நீங்கள், இப்படின்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர வீட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் வாக்கை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு விருப்பம் இருக்குது, இல்லைங்க இவர் வந்து நல்லது செய்வார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது இதுதான் இங்கே இருக்கிறதே. குடும்பத்துக்கான வாக்கு கொடுக்குறது கிடையாது. குடும்பத்தில் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்லாம் கிடையாது, சட்டம் கிடையாது. குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் தனித்தனியாக யோசிக்கிறான், தனித்தனியாக சிந்திக்கிறான். அவனை போயிட்டு நீங்கள் வந்து மூல செலவு பண்ணோம்னா அப்போ இவங்க பண்ணதுக்கு என்ன? இவங்க வந்து ஒரு குழுவை பண்ணுறாங்க, ஒரு வீதியை பண்ணுறாங்க, நம்ம ஒரு குடும்பத்தை பண்ணுறாங்க, ஒரு நகரத்தை பண்ணுறாங்க. நாமளும் அதை பண்ணக்கூடாதுல்ல. நான் வந்து தெரியலை, நான் தான் குடும்பத்து தலைவன், நான் சொல்கிற நபருக்கு தான் ஓட்டு போடணும் சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியாது. அவங்க யோசிப்பாங்க, அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, என்னங்க இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கேட்டினா அப்படி திரும்பி பார்க்கணும். ஓ அப்படின்னு வேற நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. நான் எனக்கு நான் முன்மொழியாத ஒருத்தருக்கு, நான் வந்து சொல்லாத ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு டைவர்ஸாக பண்ண முடியும்? குடும்பத்தில் எத்தனை பேர் அது மாதிரி பண்ண முடியும்? குடும்பத்திலே கணவன் மனைவி வந்து வெவ்வேறு சிந்தனையில் வாக்களிச்சிருப்பாங்க சார், எப்படி சார் சொல்ல முடியும்? இல்லையா? ஒரு குடும்பத்தில் பரம்பரையாக நான் திமுக தான் ஓட்டு போட்டேன்றான், ஒருத்தன் பரம்பரையாக நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன்றான், ஒருத்தன் கண்ணீர் விட்டு கதறான். நேற்றுக்கு அம்மா வளர்த்த கட்சி, புரட்சித் தலைவர் வளர்த்த கட்சி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி கதறான், கண்ணீர் விடுறான். என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான்.
ஸோ இதெல்லாம் வந்து நாம் வந்து களத்தில் இருந்து ஒன்று மெல்ல மெல்ல தான் மாற்ற முடியும். 70 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் ஆண்ட கட்சியை நீங்கள் வந்து 10 வருஷத்தை தூக்கி போட முடியாது சார். இந்த 10 வருஷத்தில் நம்ம வளர்ச்சி என்னன்னு பார்க்கணும். அதை பார்க்க மாட்டாங்க யாருமே. 8% வாங்கிட்டு 4. இந்த 8 எப்படி வந்துச்சு? இந்த 8 எப்படி வந்துச்சு? 4 தான் 8 வந்திருக்கு. 4 தான் 8 வந்திருக்கு. 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஒரு வந்து 91 ராஜீவ் படுகொலை மிகப்பெரிய அலை வீசுது, எதிர்ப்பாளர் எல்லாம் காணாமல் போயிடுறாங்க. எல்லாம் டிஎம்கேவோட எம்எல்ஏ வீட்டெலாம் அடி நொறுக்குறாங்க. வன்முறை பயங்கரமாக நடக்குது. ஊரடங்கு உத்தரவுலாம் போடுறாங்க, 144 போடுறாங்க. அப்படி நடக்குது பல பகுதிகளில். 2 பேர் தான், பரிதி இளமழுதி அண்டு கலைஞர், துறைமுகத்தில் கலைஞர் ஜெயிக்கிறார். 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க சார். அப்போ அதுலேருந்து மீண்டும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 MP அடிக்கிறாங்க, 39 MP அடிக்கிறாங்க. எப்படி நடக்குது யோசிச்சு பாருங்க. எப்படி வந்து சென்ட்ரலில் வந்து ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எத்தனை முறை ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க? 4 முறை. அதுக்கு பிறகு எத்தனை முறை? 4 முறை. இப்போ புரியுதுங்களா? முழுக்க இதெல்லாம் தற்காலிகமான வெற்றி. நம்ம வெற்றி அடைய வரைக்கும் நம்ம இலக்கம் நோக்கி நகரணும், அவ்வளோதான். குறிப்பாக சார், இப்போது சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியோட குரல் கிடையாது. அடுத்த 5 வருடம் அவங்களோட ரோல் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்ப்பு அரசியல் தான் ஆட்சிக்கு. ஆமாம், ஆட்சிக்கு எதிர்ப்பு அரசியல். எதிரி அரசியல் கிடையாது, எதிர்ப்பு அரசியல். இப்போ ஜோசிகாரனை கொண்டு வந்துட்டாரு. இப்போ சீமான் அதை பேசுவார்ல மேடையில், என்னங்க நீங்கள் பெரியாரெலாம் வச்சுட்டு இது பெரியாரை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜோசிகாரனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்கன்னு பேசுவார்ல. தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணி பண்ணுறத பேசுவார்ல. கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க சார். இப்போ தான் 200 கூட்டத்தில் பேசிட்டு இப்போ தான் மனுஷன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீண்ட காலம் தேவை இருக்குல்ல, சீமானுடைய தேவை நீண்ட காலம் இருக்குல்ல. கொஞ்சம் ரெஸ்ட்டில் விடுங்க. 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். மீண்டும் களத்துக்கு வரணும். ஓய்வு தேவை ஒரு மனுஷனுக்கு. களத்தில் வந்து 200 கூட்டங்களில் கலந்துட்டுருக்கிறார் சார். ரெஸ்ட்டு வேணும் சார். அவருக்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அவர் பேசுகிறது என்ன ஆடியோவில் வந்து வெளியிடுறாரா? அந்த ஆடியோ இருக்கிறாங்க, அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு புரிஞ்சுங்க. இங்கே எப்படி களத்தில் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து விசிகா ஆதரவு தருது, கம்யூனிஸ்ட் ஆதரவு தருது. அப்போ இந்த விசிகா கம்யூனிஸ்டும் சேர்த்தே எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. இந்த கம்யூனிஸ்டும் சேர்த்து எதிர்க்கணும், விசிகாவும் சேர்த்து எதிர்க்கிற கடமை யாருக்கு? நாம் தமிழுக்கு தானே இருக்குது. திமுக எதிர்க்கும். திமுக தானே சிக்னலை கொடுத்துருந்தாங்க. இப்போ புரியுதுங்களா? நாம் தமிழுக்கு எதிராக அத்தனை பேருங்கிறாங்க. உண்மையா இல்லையா? அதான இலங்கையிலேருந்து ஒருத்தர் கத்திட்டு கிடக்குறான். புரியுதுங்களா? அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். யார் ஆதரவு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க விஜய்க்கு? ராஜபக்ஷ. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு பார்வை இல்லையா? நான் கேட்குறேன். எல்லாரும் தான் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற சீமானையும் என்ன செய்யணும்? குற்றச்சாட்டு சொல்லி, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி முடைக்கிடணும். சீமான் அவ்வளோதாங்க, சீமான் இனி தலை எடுக்கவே முடியாது, நாம் தமிழ் இனி தலை தூக்கவே முடியாது, அவ்வளோதாங்க 4% ஆகிட்டாங்க, அவ்வளோதாங்க அழிஞ்சு போயிட்டாங்க, அவ்வளோதான் போயிட்டாங்க. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு கூட்டம் உங்ககிட்டே நான் 10 முறை சொல்லியிருக்கிறேன். 100 காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். இது நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக வர கட்சி, இது திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காக வர கட்சி, இது நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த அரசுக்கு என்ன அடையாளம் இருக்குது சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். அடையாளம் தமிழ் தேசியத்தை வந்து முன்மொழிகிற அரசியலா, அரசியல் கட்சியா, அல்லது அரசா, அல்லது வந்து திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற அரசா? சொல்லுங்கள். எதுவும் திராவிடத்தை தூக்கி பிடிக்காம இருந்தால் எப்படி சார் ஜோசிகாரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு பதவி? சொல்லுங்கள். தமிழ் தேசியத்தை நேசிக்கிறதா தான் எப்படி சார் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போகுது? இதெல்லாம் கேட்கணும் சார். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசணும் சார். அப்போ பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சார். இன்னும் நீங்கள் சீமானே சவக்கொடியில் தள்ளிட்டீங்கன்னா யார் பேசுவாங்க? என்ன மாதிரியாலும் வந்து இது மாதிரி உட்காந்துட்டு பேசிட்டு போயிடுவான். அவ்வளோதான். நீ கேட்டா கேளு, கேட்க நீ போடான்ட்டு. இதுக்கே ஒரு தைரியம் வேணும். முதல்ல இப்படி பேசுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் உங்களுக்கு. அவன் திராவிடத்தையும் கைவிட்டாச்சு, 2 கண்ணுமே இல்லாத ஒரு குருட்டு அரசு இது. திராவிட கண்ணும் கிடையாது, தமிழ் தேசிய கண்ணும் கிடையாது, ஒரு குருட்டு அரசு. இதை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியத்தோடு தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ புரியுதுல சொல்றது? இப்படி வந்து ஒரு இந்த குருட்டுத்தனமான அரசை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் சார். நீங்கள் சீமானை நீங்கள் ஒன்றும் சவப்பட்டியில் வச்சு ஆணி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா என்ன? புரியுதா நான் சொல்கிறது? அதனால் வந்து துவண்டு போகக்கூடாது, களத்தில் நிற்கணும். அவர் சொல்கிறது நமக்கு அது தகுதி இல்லை, நாம் களத்தில் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து மீடியாவில் பேசிட்டு போகிறேன்.
அதே 4 பேர் சொல்லுவான் இவர் என்ன வெக்கனையாக வாயை வந்து ஒரு மீடியாவில் பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு. ஆனால் களத்தில் வந்து இதுவும் கூட ஒரு களம் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து புறக்கணிக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அதே சமயத்தில் வந்து கேட்டால் வந்து சாட்டை துறைமுகம் வந்து பேசுகிறதுனால தான் இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. நல்லா கவனிங்க, இது கூட கட்டமைப்பு தான். அதாவது என்னென்னா பேச வைக்கிறதுக்கு சாட்டை துறைமுறைனால எப்படி அந்த தைரியம் வருது? இதுக்கு முன்னாடி ஏன் பேசவே இல்லை? சாட்டை துறைமுறை வந்து விஜய் எதிர்த்தனால தான் வந்து வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சி போச்சு போயிடுச்சுன்னு சொல்கிறது எதனால்? அப்போது சாட்டை துறைமுறைக்காக ஒரு மிஷினரி வேலை செய்யுது இப்போது. ஏன்னா ஊடகத்தில் பார்வையாளர் அதிகமாக இருக்கிறதுனால சாட்டை துறைமுறைக்காக ஒரு வேலை செய்யுது ஒரு மீடியா. ரூட் மாஃபியா வேலை செய்யுது, ரூட் மாஃபியா வேலை செய்யுது. இப்போ எல்லாரும் பேச வைக்கிறாங்க என்னென்ன சாட்டை துறைமுகம் தான் நாம் தமிழர் வந்து தோற்று போச்சு, சாட்டை துறைமுகம் தான் நாம் தமிழர் தோற்று போச்சு, சாட்டை துறைமுகம் நாம் தமிழர் தோற்று போச்சு, சாட்டை துறைமுகம் நாம் தமிழர் தோற்று போச்சு. புரியுதா? அறிவோடு யோசிக்கணும். இது ஒரு கட்டமைப்பு. சாட்டை காணொலியை காலி பண்ணணும், அதுக்கான வேலை இது. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. யாருக்கும் நடக்கும், நாளைக்கு எனக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கூட இதுக்கெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது சரண். புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்த கட்டம் அவங்க டார்கெட்னா நாம் சாட்டை துறைமுறை தான் வந்து ஒரே ஒரு ஆள் அந்த சாட்டை காணொலியை ஊற்றி முன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன பண்ணோம்? அந்த வேலையில் இறங்கியிருக்கிறேன். அதை ஏற்கனவே சாட்டை துறைமுறை பேசியிருப்பார் ஒரு காரணம், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கெல்லாம் முன்னாடி பேசியிருப்பார். காரை டேமேஜ் பண்ணுறது, ஐடியை முடக்கிறது, இந்த வேலைலாம் நடந்து சார். இன்ஸ்டாகிராமை முடக்கிட்டாங்க, அதெல்லாம் நடந்தது. இப்போ அவர் வந்து அந்த காணொலியை காப்பாற்றணும் சார், சாட்டை காணொலியை காப்பாற்றணும். அதிகாரம் வேறு இருக்குது இப்போ கையில். இப்போ புரியுது நான் சொல்கிறது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்ததோ அது நாளைக்கு வந்து சாட்டைக்கும் நடக்கலாம் இல்லையா? அப்போது ஒரு பக்கம் வந்து காணொலியும் காப்பாற்று. ஏங்க ஒரு இப்போல்லாம் வந்து சாட்டை திருமணம் ரொம்ப அடக்கி வாசிக்கிறது. ஏய், அது அடக்கி வாசிக்கிறது கிடையாது, பதுங்கிறது. ஏன்னா அதிகாரம் கையில் இருக்குது சார். நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைபர் கிரைம் அவங்க கையில் இருக்குது. நாளைக்கே ஏதாவது ஒன்று போட்டு காணொலியை முடக்க முடியும், அதிகாரம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் இது நாளைக்கு மாரிதாஸ் கூட நடக்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க டெக்னாலஜியை பயன்படுத்தி இணையத்தை பயன்படுத்தியே வந்த ஆட்சி சார் இது. எதுக்கும் தயாராக இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிதானம், அதே சமயத்தில் களத்துலேயும் நிற்கணும், சோர்ந்து போயிடக்கூடாதுன்றது தான் சீமான் பேசுவேன். இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு மதியம் திருமாவளவன் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ப்ரௌன் கலர் சோஃபா போகுது. இப்போது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து காலையிலேயே பிளவுப்பட போகுது அப்படின்ற செய்திகள் நமக்கு வருது. சிவி சண்முகம் வந்து பேட்டி அளிக்கிறாரு. நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தரலான்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கோம், 30 எம்எல்ஏக்கள்ன்ற ஒரு முடிவை வந்து சொல்கிறாரு. மதியம் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு சோஃபா போகுது. இந்த புஷ்பா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த சீன்லாம். என்ன இது? இதெல்லாம் என்னென்னா முதல்ல ஒரு விஷயம் என்ன, ஏற்கனவே ஒரு கட்சி தலைவர் வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும்னா வந்தாங்கன்னா யாராவது உட்காரத்துக்கு கண்டிப்பாக சோபாக்கள் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு சிஎம் வராரு. இது என்னென்னா சிஎம் வராருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வாங்கிட்டு போடுறேன்னு சொன்னால் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஏற்கனவே யாரும் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் உட்கார வேண்டாங்க, உங்களுக்காக புதுசாகவே ஒரு சோபா வாங்கிட்டு வச்சுருன்றது இது நெஞ்ச நக்கிற வேலை. இது இல்லை உண்மையிலே அதுக்காக தான் அப்படி வேற என்ன இருக்கும் போது ஒரே நேரத்தில் 2 சோஃபா சார், இங்கேயும் சோஃபா புதுசாக சோஃபா வருது அங்கேயும் சோஃபா வருதுன்னா ஒருவேளை இப்படி இருக்கலாம். அது கேட்டால் விஜய் வந்து வேறு எங்கேயும் அந்த மாதிரி உட்கார மாட்டாருங்க, மெடிக்கலாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் உட்காருவார். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த சேனல்லாம் உட்கார புதுசான சேனல் தான் உட்காருவார், ஜேம்ஸ்லாம் இருக்கான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தன்னை காஸ்ட்லியாக காட்டிக்கிறது கூட இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்ட். இது தன்னை காஸ்ட்லியான ஒரு பார்க்க, அதாவது இது ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சு, விஜய் என்பது வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு மனிதர், அரிய மனிதர். இவர் சீப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கிறேன், இது சீப்பாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மரியாதை இருக்காது. இப்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முதல்ல இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்தது இல்லை, ரிமோட் கண்ட்ரோல். அந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கார்டுன்னு வந்து தெரியுமா உங்களுக்கு? ரிமோட் கார்டுன்னு வந்துச்சு. அதாவது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல சார், டிவி ஆன் பண்ணுறது, அதுக்கு வந்து ரிமோட் கார்டுன்னு ஒன்று வந்து போட்டு அதை வந்து ஏன்னா அங்கே இங்கே வச்சுட்டா உடஞ்சிரும், சுற்றி பிளாஸ்டிக் வரும். ஆமாம், சுற்றி பிளாஸ்டிக் வரும். ஆனால் ரிமோட் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க, பெரியதுங்க. அது அங்கே இங்கே வச்சா உடஞ்சிருங்க
அப்படின்னு சொன்னா யாராவது மேலே உட்காந்துருவாங்க இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இப்போ அந்த ரிமோட் கார்டுன்றது இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரில. எந்த வீட்டில் போனாலும் ரிமோட் கண்ட்ரோலில் அசால்ட்டாக எங்கே பார்த்தாலும் எந்த வீட்டில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சோஃபாலையும் அங்கேயும் இங்கேயும் தான் இருக்குது. ஏசி கூட ஒரு ரிமோட் இருக்குது, இதான் இங்கே கிடக்குது, அங்கே மூலையில் கிடக்குது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புழக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு மரியாதைலாம் போயிடும். அப்போ அந்த ரிமோட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ரிமோட் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. என்னங்க இது நீங்கள் நினைக்கிறது? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐயோ ரொம்ப ரேருங்க. இது உடஞ்சிச்சுன்னா அப்புறம் ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரு காஸ்ட்லியான ஒரு இதுனா எப்போவுமே அது மதிப்பு இருக்கும். சும்மா புழக்கத்தை வந்து அப்படி காமிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து விஜய் வந்து அப்படி தான் வந்து ஒரு கல்ட்டாக காட்டினது. அப்படி தான் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வந்து ஒரு மூளைச்சலவை இருக்குது, மிகப்பெரிய மூளைச்சலவு. வேறு எதுவும் பின்னணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது சோஃபாவில் வேறு எதுவும் பின்னணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பல்லர்களை தெளிவாக ஆரம்பிச்சு. நன்றி சார்.